Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Hello everyone, welcome to my channel Munira's vlog. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாற்று தொடரில் இன்றைக்கி நம்ம மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய இரண்டாவது பகுதியை நம்ம பார்க்கலாம். மூசா அலைஹிவஸல்லம் அவர்களை 2 அத்தாட்சிகளுடன் ஃபிர்அவுனிடம் அனுப்பிய அல்லாஹ் அடுத்தடுத்து 7 அத்தாட்சிகளையும் கொடுத்தான். ஆகவே மொத்தமாக 9 அத்தாட்சிகள் மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நிச்சயமாக நாம் மூசாவுக்கு தெளிவான 9 அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். நபியே, இதை பற்றி இஸ்ராயலின் சந்ததிகளை கேட்பீராக. மூசா அவர்களிடம் வந்தபொழுது ஃபிர்அவுன் அவர்களை நோக்கி, மூசாவே, நிச்சயமாக நீர் சூனியத்தால் புத்தி மாறியவர் என நான் உன்னை எண்ணுகிறேன் என்றே கூறினான். மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட 9 அத்தாட்சிகள் என்னவென்று நாம் பார்க்கலாம். முதலில் கைத்தடி பாம்பாக மாறுதல். இரண்டாவது அத்தாட்சி, அல்லாஹ் கூறினான், உமது சட்டை பையில் அக்குளுக்குள் உமது கையை நுழைவீராக, அது மாசற்று பிரகாசமுள்ள வெண்மையாக வெளிப்படும் என்று கூறியிருந்தான். மூன்றாவது பஞ்சத்தால் அவர்களை சோதித்தான். நான்காவது கனி வகைகளின் சேதத்தால் அவர்களை சோதித்தான். ஐந்தாவது வெள்ளத்தாலும், அடுத்தது பேனாலும், தவளையாலும், வெட்டுக்கிளிகளாலும், இரத்தத்தாலும் மொத்தம் 9 அத்தாட்சிகளை கொடுத்து இஸ்ரவேலர்களை அல்லாஹ் தஆலா சோதித்தான். அவர்களின் மீது இவற்றில் ஒவ்வொரு வேதனையும் வரும்பொழுதெல்லாம் அவர்கள் மூசாவை நோக்கி கூறினார்கள், மூசாவே, உம்முடைய இறைவன் உங்கள் பிரார்த்தனையை அங்கீகரிப்பதாக உமக்கு அளித்திருக்கும் வாக்குறுதியின்படி இந்த சிரமத்தை எங்களை விட்டு நீக்கும்படி நீ எங்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நமது சிரமத்தை நீ நீக்கினால் நிச்சயமாக நாங்கள் உன்னை நம்பிக்கை கொண்டு இஸ்ராயலின் சந்ததிகளை நிச்சயமாக நான் உன்னுடன் அனுப்பி வைக்கிறேன் என்றும் கூறுவார்கள். நாம் அவர்களுடைய வேதனையை நீக்கிய போதெல்லாம் அவர்கள் தங்கள் வாக்குறுதிக்கு மாறு செய்து கொண்டே வந்தார்கள். இவ்வாறு அவர்களுக்கு ஏற்பட்ட இறுதி தவணையை அவர்கள் அடையும் வரை அவர்கள் தொடர்ந்து மாறு செய்து கொண்டேதான் இருந்தார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹ் 7வது அத்தியாயத்தில் குறிப்பிடுகிறான். இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக பல்வேறு சான்றுகள் மூலம் தொடர்ச்சியாக சோதிக்கப்பட்டும் கூட ஃபிர்அவுனுடைய சமுதாயத்தினர் எல்லை மீறியே நடந்தார்கள். மேலும் அதில் பிடிவாதமாகவும் இருந்தார்கள். இறை தூதராக மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அல்லாஹ் ஆரம்பத்தில் 2 அத்தாட்சிகளை கொடுத்து ஃபிர்அவுனிடம் சென்று ஏகத்துவத்தை எடுத்துரைக்கும்படி கூறினான். அல்லாஹ் கூறினான், மூசாவே, உமது தடியை நீர் எறிவீராக என்று கூறப்பட்டது. அவ்வாறு அவர் எரியவே அது ஒரு பாம்பு போல் ஆகியது. அதை நெளிவதைக் கண்டு அவர் திரும்பி பார்க்காது அதை விட்டு விலகி ஓடினார். ஆகவே நாம் மூசாவை நோக்கி, மூசாவே, பயப்படாதீர், நிச்சயமாக என்னிடம் தூதர்கள் பயப்பட மாட்டார்கள், ஆயினும் தவறிழைத்தவர்களை தவிர. எனினும் அவரும் தன் குற்றத்தை உணர்ந்து அதை மாற்றி நன்மை செய்தால் நிச்சயமாக நாம் அனைவரையும் மன்னித்து கருணை செய்வேன் என்று அல்லாஹ் கூறினான். மேலும் அல்லாஹ் அறிவித்தான், மூசாவே, நீர் உமது கையை உமது சட்டை பைக்குள் நுழைப்பீராக, அது ஒரு மாசற்ற வெண்மையான பிரகாசத்துடன் வெளிவரும். இந்த இரண்டும் 9 அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். இவற்றுடன் நீர் ஃபிர்அவுனிடமும் அவனுடைய மக்களிடமும் செல்வீராக, நிச்சயமாக அவர்கள் பாவம் செய்யும் மக்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் அறிவித்தான். ஃபிர்அவுனிடம் செல்லும்படி அல்லாஹ் கட்டளையிட்டதும் மூசா அவர்கள் அந்த கொடுங்கோலன் முன்னால் நாம் எவ்வாறு நிற்பது? நான் ஏற்கனவே ஒரு கொலை செய்துவிட்டல்லவா தப்பித்து வந்திருக்கிறோம். நம்மை பார்த்தவுடன் ஃபிர்அவுன் கொலை செய்து விடுவானோ என்று மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் பயந்தார்கள். தம்முடைய பயத்தை அவர்கள் அல்லாஹ்விடமும் தெரிவித்தார்கள். மேலும் மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சகோதரர் ஹாரூன் என்னை விட தெளிவாக பேசக்கூடியவர். அவரை நீ எனக்கு உதவியாக என்னுடன் அனுப்பி வைப்பாயாக. அவர் என்னை உண்மைப்படுத்தி வைப்பார். நான் தனியே சென்றால் அவர்கள் என்னை பொய்யாக்கி விடுவார்கள் என்று நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என்றும் கூறினார். அதற்கு அல்லாஹ் கூறினான், உமது சகோதரரை கொண்டு உமது தோள்களை நாம் வலுப்படுத்துவோம், நாம் உங்களுக்கு வெற்றியையும் தருவோம். ஆனால் அவர்கள் உங்களை நெருங்கவும் முடியாது. நீங்கள் நமது இந்த அத்தாட்சிகளுடன் தயக்கமின்றி செல்லுங்கள். நீங்களும் உங்கள் இருவரை பின்பற்றியவர்களும் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் கூறினான். ஃபிர்அவுனிடம் செல்லுமாறு அல்லாஹ் கட்டளையிட்டவுடன் பயந்த மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் பின்வருமாறு பிரார்த்தனையும் செய்தார்கள். அவர் கூறினார், என் இறைவனே, என் உள்ளத்தை திடப்படுத்தி விரிவாக்கு. தான் செய்ய வேண்டிய என்னுடைய காரியங்களை எனக்கு எளிதாக்கி வை. என் நாவிலுள்ள முடிச்சுகளை அவிழ்த்துவிடு. என் வார்த்தையை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள். என் குடும்பத்தில் ஒருவரை எனக்கு உற்ற துணையாக ஆக்கிவை. அவர் என் சகோதரர் ஹாரூனாகவே இருக்கட்டும். அவரை கொண்டு என் ஆற்றலை உறுதிப்படுத்திவை. என் காரியங்களில் அவரையும் கூட்டாளியாக்கிவை. நாங்கள் இருவரும் உன்னை அதிகமதிகம் துதித்து புகழ்வதற்காக, மேலும் உன்னை அதிகமாகவே நினைவு கூறுவதற்காக என்று அல்லாஹ்விடம் மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். மூசா அலைஹிவஸல்லம் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் அவர் பிறந்ததிலிருந்து மத்தியன் நகரம் சென்று திருமணம் முடித்தவரை உள்ள அவரது வாழ்க்கையை எடுத்து கூறி, இவ்வாறு பல சோதனைகளை கொடுத்து உம்மை பக்குவப்படுத்திய பின்புதான் தூதராக தேர்ந்தெடுத்துள்ளோம் என்பதையும் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிவஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினான்.
மூசா அவர்கள் ஃபிர்அவுனுக்கு ஏகத்துவத்தை சொன்னதோடு இஸ்ரவேல் மக்களின் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களை என்னோடு அனுப்பிவிடு, அவர்களை வேதனைப்படுத்தாதே என்றெல்லாம் ஃபிர்அவுனிடம் கோரிக்கை விடுத்தார். மூசா ஃபிர்அவுனை நோக்கி, ஃபிர்அவுனே, நிச்சயமாக நான் அகிலத்தார் அனைவரின் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் ஆவேன் என்று கூறினார். நான் அல்லாஹ்வின் மீது உண்மையை தவிர வேறு எதையும் கூறாமல் இருப்பது என் மீது கடமையாகும். உங்கள் இறைவனிடமிருந்து தெளிவான அத்தாட்சியை நிச்சயமாக நான் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆதலால் நீ அடிமைப்படுத்தி வைத்திருக்கும் இஸ்ராயலின் சந்ததிகளை என்னுடன் அனுப்பிவை என்று கூறினார். மேலும் எங்களை பொய்யாக்கி புறக்கணிக்கின்றவனின் மீது வேதனை இறங்கும் என்று எங்களுக்கு வஹீயின் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதனையும் அவர் தெரிவித்தார். இஸ்ரவேலர்களை விடுவிக்கும்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிர்அவுனிடம் வேண்டிய போது, உன்னை எடுத்து வளர்த்து ஆளாக்கிய என்னிடமே நீ போராட்டம் செய்கிறாயா என்பதை போல பல கேள்விகளை அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எழுப்பினான். மேலும் மூசா செய்த கொலை குற்றத்தை சுட்டிக்காட்டி, இத்தகைய தவறை நான் மன்னித்த போதும் கூட நீ மட்டும் உன் இனத்திற்காக போர்க்கொடி தூக்குவது நியாயமா என்பது போன்ற கேள்விகளையும் அவன் எழுப்பினான். மேலும் ஃபிர்அவுன் மூசாவையும் ஹாரூனையும் பார்த்து கேட்டான், மூசாவே, உங்கள் இருவரில் இறைவன் யார் என்றான். அதற்கு மூசா, எவன் ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்குரிய இயற்கை தன்மையை கொடுத்து அவற்றை பயன்படுத்தும் வழியையும் அவற்றுக்கு அறிவித்தானோ அவன்தான் எங்கள் இறைவன் என்றார். அதற்கு அவன் கூறினான், முன்னர் சென்று போன சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த எங்களுடைய முன்னோர்களின் கதி என்னவாகும் என்று கேட்டான். அதற்கு அவர் கூறினார், அதை பற்றிய ஞானம் என் இறைவனுடன் உள்ள பதிவு புத்தகத்தில் இருக்கிறது. என் இறைவன் அவர்கள் செய்து வந்ததில் எதையும் தவறவிடவும் மாட்டான், மறந்துவிடவும் மாட்டான். அவன்தான் பூமியை உங்களுக்கு இருப்பிடமாக அமைத்து பயணத்திற்கான வழிகளையும் அதில் உங்களுக்கு ஏற்படுத்தி மேகத்திலிருந்து மழையை பொழியச் செய்கின்றான். மேலும் என் இறைவன் கூறுகிறான், நாம் இறக்கி வைக்கும் ஒரே வித மழையின் நீரை கொண்டு குணத்திலும் சுவையிலும் மாறுபட்ட பலவிதமான புற்பூண்டுகளில் ஆண் பெண் ஜோடிகளை வெளிப்படுத்துகிறோம். ஆகவே அவற்றை நீங்களும் புசியுங்கள், உங்கள் ஆடு மாடு போன்ற கால்நடைகளையும் மேய விடுங்கள். அறிவுடையவர்களுக்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றது. பூமியிலிருந்தே நாம் உங்களை படைத்தோம், பின்னர் அதிலேயே உங்களை நாங்கள் மீண்டும் சேர்த்து விடுவோம். மற்றொரு தடவையும் உங்களுக்கு உயிர் கொடுத்து அதிலிருந்தே உங்களை வெளிப்படுத்துவோம். இவ்வாறு ஃபிர்அவுனிடம் மூசா கூறினார். நம் அத்தாட்சிகள் அனைத்தையும் அவனுக்கு காண்பித்தோம். எனினும் அவனோ இவை அனைத்தும் பொய்யென கூறி நம்பிக்கை கொள்ளாது விலகி கொண்டான். மேலும் ஃபிர்அவுன் கூறினான், என்னை தவிர மற்ற எதையும் நீர் கடவுளாக எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நான் உன்னை சிறைப்பட்டோரில் ஒருவனாக ஆக்கிவிடுவேன் என்று கூறினான். அதற்கு மூசா கூறினார், தெளிவானதோர் அத்தாட்சியை நான் உன்னிடம் கொண்டு வந்த போதிலுமா என்று கேட்டார். அதற்கு கூறினார், நீர் சொல்வது உண்மையானால் அந்த அத்தாட்சியை கொண்டு வருவீராக என்று கூறினான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் கைத்தடியை எறிந்தார்கள். உடனே அது பெரியதொரு பாம்பாக மாறிவிட்டது. மேலும் அவர் தன் கையை சட்டை பையில் இட்டு வெளியில் எடுத்தார். உடனே அது பார்ப்பவர்களுக்கு கண்ணை கூசும் பிரகாசமுடைய வெண்மையாக தோன்றியது. இதை பார்த்த ஃபிர்அவுன் கூறினான், நிச்சயமாக இவர் தேர்ச்சி பெற்ற சூனியக்காரராக இருக்கிறாரே. இவர் தம் சூனியத்தால் உங்களை உங்கள் ஊரை விட்டு துரத்திவிடவே எண்ணுகிறாரா? ஆகவே இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் கூறினார்கள், அவருக்கும் அவருடைய சகோதரருக்கும் ஒரு தவணை அளித்து துப்பறிபவர்களை பல ஊர்களுக்கு அனுப்பி வை. தேர்ச்சி பெற்ற சூனியக்காரர்கள் அனைவரையுமே அவர்கள் தேடி பிடித்து உம்மிடம் அழைத்து வருவார்கள் என்று யோசனையும் கூறினார்கள். குறிப்பிட்ட ஒரு நாளில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் சூனியக்காரர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டார்கள். எல்லா மனிதர்களும் குறித்த நேரத்தில் நீங்கள் வந்து சேர்வீர்களா என்று பறைசாற்றப்பட்டது. இவ்வாறு அங்கு கூடும் சூனியக்காரர்கள் வெற்றி கொண்டால் அவர்களுடைய மார்க்கத்தையே நாம் பின்பற்றக்கூடும் என்றும் கூறப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊர்களிலிருந்து திரட்டி வரப்பட்ட அந்த சூனியக்காரர்களை நோக்கி, நீங்கள் சூனியம் செய்ய வேண்டியதை எரியுங்கள் என்று கூறினார். அவர்கள் தங்கள் தடிகளையும் கயிறுகளையும் எரிந்து, ஃபிர்அவுனுடைய கௌரவத்தின் மீது சத்தியம், நிச்சயமாக நாங்கள் தான் வென்றுவிட்டோம் என்று கூறினார்கள். பிறகு மூசாவும் தன்னுடைய தடியை எரிந்தார். அது பெரியதொரு பாம்பாக மாறி அவர்கள் கற்பனை செய்திருந்த அவர்களுடைய அனைத்து சூனியங்களையும் அது விழுங்க ஆரம்பித்து விட்டது. இதனை பார்த்த அந்த சூனியக்காரர்கள் அனைவரும் சஜிதாவில் விழுந்து சிரம் பணிந்து, உலகத்தார் அனைவரின் இறைவனையே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், அவன்தான் மூசா ஹாரூனுடைய இறைவனும் ஆவான் என்று கூறினார்கள். சூனியக்காரர்கள் இவ்வாறு கூறுவதை கேட்ட ஃபிர்அவுன், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் அவரை நம்பிக்கை கொண்டு விட்டீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு சூனியம் கற்றுக் கொடுத்த உங்களுடைய குரு அவராகத்தான் இருப்பார். இந்த பலனை அதிசீக்கிரத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய மாறுகை மாறுகால்களை நான் வெட்டி உங்கள் அனைவருமே சிலுவையில் அறைந்து விடுவேன் என்றும் அவர்களை பயமுறுத்தினான். அதற்கு அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக மூசாவை நம்பிக்கை கொண்டவர்களுள் நாங்கள் முதன்மையானவர்களாக இருக்கும் காரணத்தால் எங்களுடைய இறைவன் எங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவான் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள்.
ஃபிர்அவுன் கூறினான் தன் மக்களை நோக்கி, என்னை தடுக்காதீர்கள், நான் மூசாவை கொலை செய்து விடுகிறேன். அவர் தம்மை காத்துக்கொள்ள தம் இறைவனை அப்போது அழைக்கட்டும். நிச்சயமாக அவர் உங்கள் மார்க்கத்தை மாற்றிவிடவே கூடும், அல்லது பூமியில் விஷமத்தை பரப்பி விடக்கூடும் என்று நான் பயப்படுகிறேன் என்று ஃபிர்அவுன் தன் சமுதாய மக்களை நோக்கி கூறினான். அப்போது ஃபிர்அவுனுடைய கூட்டத்தில் உள்ள ஒரு மனிதர் நம்பிக்கை கொண்டே இருந்தார். அவர் தம் நம்பிக்கையை மறைத்து வைத்து கொண்டிருந்தார். அவர் அவர்களை நோக்கி கூறினார், அல்லாஹுதான் என் இறைவன் என்று ஒரு மனிதர் கூறியதற்காக அவரை நீங்கள் கொலை செய்து விடலாமா? அவரோ உங்கள் இறைவனிடமிருந்து பல தெளிவான அத்தாட்சிகளை மெய்யாகவே உங்களிடம் கொண்டு வந்திருக்கின்றார். அவர் பொய் சொல்பவராக இருந்தால் அவர் சொல்லும் பொய்யின் கேடு அவர் மீதே சாரும். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை. அவர் ஒருவேளை சொல்வது உண்மையாக இருந்துவிட்டாலோ அவர் பயமுறுத்துகிற வேதனைகளில் பல உங்களை வந்தடைந்து விடுமே. நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறி பொய் சொல்பவர்களை நேரான வழியில் செலுத்த மாட்டான் என்றும் அவர் கூறினார். இதனை செவியுற்ற ஃபிர்அவுன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யும் முடிவை கைவிட்டான். என்றாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறை தூதராகவும் ஏற்க மறுத்தான். தானே இறைவன் என ஆணவமும் கொண்டான். அது மட்டுமல்லாமல் அந்த ஆணவத்தின் உச்சகட்டமாக தனது மந்திரியான ஹாமானை நோக்கி, மூசாவின் இறைவனை நான் பார்க்க வேண்டும், எனவே உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டு என்று கிண்டலாகவும் கூறினான். இந்நிலையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தால் உண்மையான இறைவனை அறிந்த ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனை அறிந்த ஃபிர்அவுன் அவர்களை மிகுந்த கொடுமைப்படுத்தினான். தன்னை நிராகரித்துவிட்டு வேற யாரையோ தன்னுடைய மனைவி இறைவன் என்று ஏற்றிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை சொல்லால் துன்பத்திற்கு ஆளாக்கினான். இருந்தபோதிலும் இதுவரை அரண்மனையில் கிளியாகவும் ராணியாகவும் வந்த ஆசியா அவர்கள் இவனது செயல்களை எல்லாம் துச்சமாக எண்ணினார். இம்மையின் அற்ப அரண்மனையை துறந்து மறுமையின் மகத்தான வாழ்க்கையின் பக்கமே நடை போட்டார். மேலும் அல்லாஹு பின்வருமாறு அவரை பற்றி குர்ஆனிலே கூறுகிறான். நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு இரு பெண்களே அல்லாஹு உதாரணமாக கூறுகிறான். முதலாவது ஃபிர்அவுனுடைய மனைவி ஆசியா. அவர் தன் இறைவனிடம் கூறினார், என் இறைவனே, உன்னிடம் உள்ள சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை அமைத்து தருவாயாக. ஃபிர்அவுனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை பாதுகாத்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார். இதன் பிறகு ஃபிர்அவுன் மற்றும் அவனுடைய சகாக்களின் கொடுமைகள் அதிகரிக்கவே அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எனது அடியார்களை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக வெளியேறுவீராக என கட்டளை பிறப்பித்தான். இந்த கட்டளையின்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மக்களுடன் வெளியேறினார்கள். இதனை அறிந்த ஃபிர்அவுன் தன் சகாக்களை ஒருவரும் விடாமல் அனைவரையும் ஒன்று திரட்டி மூசாவையும் அவரை பின்பற்றியோரையும் கொலை செய்வதற்காக பின்தொடர்ந்து சென்றான். அந்த சமயம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை பின்பற்றியோரும் தங்களுக்கு முன்னே கடலையும் பின்னே ஃபிர்அவுனுடைய படையினரையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் மாட்டிக்கொண்டார்கள். இந்த சூழலால் அஞ்சிய தனது மக்களை பார்த்து மூசா கூறினார், பயப்படாதீர், என்னுடைய இறைவன் என்னோடு இருக்கிறான், அவன் நம்மை காப்பாற்றுவான் என்ற சத்திய வார்த்தைகளால் தமது மக்களை அவர் திடப்படுத்தினார். அந்த சமயம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து, உமது கைத்தடியால் அந்த கடலை அடித்து அதில் காய்ந்த பாதையை ஏற்படுத்துவீராக என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அடிப்படையில் மூசா அவர்களும் அந்த கடலை தடியால் அடிக்கவே அது இரண்டாக பிளந்து காய்ந்த பாதை தென்பட்டது. அதன் வழியாக அவரும் அவருடைய சமூக மக்களும் காப்பாற்றப்பட்டார்கள். பின்தொடர்ந்து வந்த ஃபிர்அவுனும் அவனுடைய சகாக்களும் அந்த கடலிலேயே மூழ்கடிக்கப்பட்டார்கள். அல்லாஹு தாலா கூறுகிறான், ஃபிர்அவுனுடைய உடலை வருங்கால மக்களுக்கு சான்றாக வைத்திருப்பதாக திருக்குர்ஆனில் குறிப்பிடுகிறான். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன் சமுதாய மக்களிடம் முன்னறிவிப்பை செய்துள்ளார்கள். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், கடலில் மூழ்கிய உடல் அழுகி கடல்வாழ் உயிரினங்களுக்கு இரையாகும் என்பதே நியதி. ஆனால் அந்த நியதியையும் மீறி ஃபிர்அவுனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இறந்த உடலை ரசாயன பொருட்களின் துணையோடு மட்டும்தான் பாதுகாக்க முடியும். அந்த நியதியையும் மீறி எந்த ரசாயனமும் இல்லாமல் இயற்கையாகவே ஃபிர்அவுனுடைய உடல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. கிமு 1224 செங்கடலில் மூழ்கிய எகிப்து நாட்டின் மன்னன் ஃபிர்அவுன் என்னும் 2ஆம் ரம்சஸ் என்பவருடைய உடல் 1898ஆம் ஆண்டு லாரட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது கெய்ரோவுக்கும் எடுத்து செல்லப்பட்டது. தற்போது 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஃபிர்அவுனுடைய உடல் கெய்ரோ அருங்காட்சியகத்தில் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளது. அல்லாஹுடைய வாக்கும் நபிகளாரின் முன்னறிவிப்பும் என்றுமே பொய்த்ததில்லை என்பதற்கு இதுவே மிகப்பெரிய அத்தாட்சியாகவும் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்தபோது யூதர்கள் ஒரு நாளில் நோன்பு நோற்பதை அவர்கள் கண்டார்கள். அதாவது முஹர்ரமுடைய 10வது நாளில் நோன்பு நோற்று வந்தார்கள். இது எங்களுக்கு மாபெரும் நாள். மூசா அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நாளில் தான் அல்லாஹு காப்பாற்றினான். ஃபிர்அவுனின் கூட்டத்தாரை கடலில் மூழ்கடித்தான். ஆகவே மூசா அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் விதத்தில் நோன்பு நோற்றார் என்று அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களை விட மூசாவுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று கூறிவிட்டு அந்த நாளில்
நாளில் அவர்களும் நோன்பு நோற்று தன் தோழர்களும் நோன்பு நோற்கும்படி ஆணையிட்டார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே அறிவிக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் மூசா அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய நாட்களில் மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.